செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையில் டெல்லி செங்கோட்டை வடிவில் பிரம்மாண்ட முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நேரலையிலிருந்து வழங்க இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பிரதமருடைய பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் பிரதமருடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏற்பாடுகள் இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கு, களம் என்னவாக இருக்கு? ஷாம், வணக்கம். தற்போது நாம் மதுராந்தகத்தில் இருக்கின்றோம். மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியினுடைய முதல் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டமாக இந்த கூட்டம் அமைய இருக்கின்றது. சரியாக 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஆனால் தற்போதே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த முகப்பை பொறுத்தவரையிலே செங்கோட்டை வடிவத்திலே இந்த முகப்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகப்பினுடைய முதல் பகுதியிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படம், பேனர் கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படமும், அதே போல ஜி.கே. வாசன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் மற்றும் இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பாரிவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்தில் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3500 காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே வரக்கூடியவர்கள், முக்கிய நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் எடுத்துக்கொண்டு உள்ளே வருபவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் பொது போக்குவரத்து போன்றவை எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய ஒரு கூட்டமைப்பாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில மேலும் சில கட்சிகள் வருவார்கள் என்று இந்த கட்சியினர் தெரிவிக்கக்கூடிய நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகின்றார்கள், தொடர்ந்து இந்த கூட்டணி ஏன் வெற்றி பெற வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். காலையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக தன்னுடைய அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளினுடைய அந்த தலைவர்கள், நிர்வாகிகள் இங்கே உள்ளே வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு முகப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த இடம் என்பது முக்கிய பிரமுகர்கள் விஐபி என்ட்ரன்ஸ் தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அடுத்தடுத்து பொதுமக்கள் செல்வதற்கு, மகளிர் செல்வதற்கு என்று தனித்தனியான பாதைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்து நுழைவாயில்களிலும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே பிரதமர் வரக்கூடிய காரணத்தினாலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காவலர்கள் மட்டும் இல்லாமல் மத்திய பாதுகாப்பு படையினரும் வந்து தொடர்ந்து பிரதமருடைய அவர் வந்து செல்லக்கூடிய இடம் உட்பட அனைத்து பாதுகாப்பையும் சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடை அமைக்கப்பட்டிருப்பது சாலையினுடைய இடதுபுறம். சாலைக்கு வலதுபுறத்திலே ஹெலிபேட் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிபேடில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்கு இறங்க போகின்றார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அங்கிருந்து அவர் உள்ளே அழைத்து வரப்படுவார் பாதுகாப்பாக என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பிரச்சாரம் சரியாக 2:30 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மேடைக்கு அமர்ந்த பிறகு முக்கிய தலைவர்கள் மேடையில் பேசுவார்கள் என்றும் 3 மணி முதல் 5 மணி வரை இந்த மேடையிலே இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது திமுக தலைமையிலான கூட்டணியா, அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்ற ஒரு பெரும் பரபரப்பு உருவாகி இருக்கிறது. அரசியல் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே அதிமுக தலைமையிலான கூட்டணி தற்போது என்டிஏ பிரம்மாண்ட பொது